கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, டிசம்பர் 25 எல்ஜி வைட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 717. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது அண்ட சராசரத்தையும் ஆராய்வதற்கான ஒரு வாய்ப்பு. வசனம் சங்கீதம் 104 அதிகாரம் 24 வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகில் தேவனுடைய கிரியைகளையும் வழிகளையும் பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்க மாத்திரமே நம்மால் கூடும். அந்த கல்வி நித்திய காலம் முழுவதும் தொடரும். மனிதனின் ஒவ்வொரு சக்தியும் திறம்பட வேலை செய்யத்தக்கதாக சிந்தனைக்கான ஆய்வு பொருட்களை தேவன் மனிதனுக்காக வழங்கியிருக்கிறார். இதயத்தை நன்றியாலும் ஸ்தோத்திரங்களாலும் நிறைக்கத்தக்கதாக நமது சிருஷ்டிகரின் குணாதிசயங்களை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நாம் படிக்கலாம். தேவனுடைய மற்றற்ற அன்பை அவரது மகத்துவமான கிரியைகளில் கண்டு நம் ஒவ்வொரு நரம்பும் அதை வெளிப்படுத்தி காட்டும். நம் பார்வையை மறைக்கும் திரை நீக்கப்படும் பொழுது அந்த அழகிய உலகை நம் கண்கள் காணும். தற்போது அக்காட்சியில் சிறிதளவே நாம் நுண்ணோக்கியின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். வான மண்டலங்களின் மகத்துவத்தை தற்போது தொலைநோக்கி வாயிலாக நாம் காண்கிறோம். ஆனால் பாவத்தின் சாபம் நீக்கப்பட்ட பின்பு இந்த ஒரு உலகமும் கர்த்தராகிய தேவனின் மகிமையில் தோன்றும். நமது ஆராய்ச்சிக்காக எத்தகைய களம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது! அங்கே அறிவியல் படிக்கும் மாணவன் சிருஷ்டிப்பின் பதிவேடுகளை வாசித்து தீமையின் பிரமாணங்களை நினைவூட்டும் வகையில் எதுவும் இல்லை என்பதை காண்பான். புலம்பலின் தொனியையோ அல்லது துக்கத்தின் அடங்கிய குரலையோ அங்கு கேட்க மாட்டான். இந்த பரந்த கன்ற பிரபஞ்சத்திலே சகலவிதமான படைப்பிலும் தேவனுடைய நாமம் பெரிய எழுத்துகளில் எழுதப்பட்டிருப்பதை காணலாம். பூமியிலோ அல்லது சமுத்திரத்திலோ அல்லது வானத்திலோ தீமையின் அடையாளம் ஒன்றும் மீந்திருக்காது. மீட்கப்பட்ட கூட்டத்தார் ஒவ்வொரு உலகமாக பார்த்து கொண்டே வருவார்கள். அவர்கள் தங்கள் நேரத்தின் பெரும் பகுதியை மீட்பின் இரகசியத்தை ஆராய்வதிலேயே செலவழிப்பார்கள். நித்திய வாழ்வு நெடுகிலும் இந்த ஆய்வு பொருளோ அவர்கள் சிந்தைக்கு தொடர்ந்து வெளிப்படும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தாலும் அவர்களது சாட்சியின் வசனத்தாலும் ஜெயம் பெற்றவர்களுடைய சிறப்புரிமைகள் விளங்கிக் கொள்ளுவதற்கும் மேம்பட்டதாக இருக்கும். அண்ட சராசரங்களின் பொக்கிஷங்கள் அனைத்தும் தேவ பிள்ளைகள் படிப்பதற்காக திறந்து வைக்கப்படும். வீழ்ந்து போகாத உலகத்து மக்களின் மகிழ்ச்சியிலும் ஞானத்திலும் சொல்லனா களிப்போடு நாம் பிரவேசிப்போம். யுகங்கள் நெடுகிலும் தேவனுடைய கரங்களின் கிரியைகளை தியானித்ததின் விளைவாக சம்பாதித்த பொக்கிஷங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். நித்தியத்தின் ஆண்டுகள் உருண்டோடும் போது நமக்கு இன்னும் மேன்மையான மகிமையான வெளிப்பாடுகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் அதிகமாக என்றென்றைக்கும் தேவனின் ஈவுகள் நமக்கு அளிக்கப்படும். ஆமேன்.